வாசனை சீரக சம்பாவில் நம்ம வைக்கோல் வந்து எந்த அளவு வந்திருக்கு அப்படின்னு நம்ம இந்த அளவு வளர்ச்சி வந்து கூட தண்டு விழாம இருக்கு. நீங்களே சொல்லியிருந்தீங்க சீக்கிரம் வந்து எங்க தோட்டத்தை நார்மலா சாயவே சாயாது சீரக சம்பா, வாசனை சீரக சம்பா எந்த ஒரு பாரம்பரிய நெல்லும் சீக்கிரமா சாயாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன நேர்த்தியா பண்றீங்க அது மாதிரி? அது வந்து காய்ச்சலும் பாய்ச்சலுமா தண்ணி வந்து காய்ச்சலும் பாய்ச்சலுமா விடுறது தான். தண்டு அது வாசனை சீரக சம்பா பாத்தீங்கன்னா எங்க வயல்ல வந்து தண்டு இது நல்லா பெருசாவே நார்மல் பயிர் அளவுக்கு இருக்கு. இந்த அளவுக்கு மத்த வயலுங்கள்ல வரதில்ல. தண்டுவே வந்து பெருசாவும் இருக்கு. அப்படியே நமக்கு நெல்லு விளைஞ்சு அறுவடைக்கு ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி தான் கொஞ்சம் சாயம். அதுவும் 2 அடிக்கு மேல கதிர் வெயிட்னால மட்டும்தான் சாயுமே தவிர அடித்தண்டு 2 அடிக்கு கீழே சாயாது. தானிய வெயிட்டுக்குனால நெல்லுக்கு மேல பில்லு விழுவே தரையில படுக்காது. அறுவடைக்குமே நல்லா இருக்கும். தரையில மழையே வந்தாலும் தரையில படுக்கிறதுல ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை நீங்க ரொம்ப நேர்த்தியா பண்றீங்க. பட்டத்துல என்னென்ன விஷயங்கள் கொடுக்கலாம், தண்ணி எந்த அளவு அதிகப்படுத்தலாம், எந்த அளவு கம்மிப்படுத்தலாம், இந்த நேரத்துல என்ன வளர்ச்சி மருந்து தெளிக்கலாம், இந்த நேரத்துல என்ன நோய் மருந்து தெளிக்கலாம், அது இயற்கை மருந்துகள் என்னென்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்ல புரிதல் வந்திருக்கு. ஆக்சுவலா இயற்கை விவசாயத்து மேல ஒரு தீவிரமான ஒரு புரிதல் இருந்ததுனால தான் நீங்க சக்சஸ் ஆக முடியுது. ஸோ இயற்கை விவசாயிகளுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? விவசாயிகளுக்கே வந்து இயற்கையா மாறுங்கன்னு சொல்லுவேன். மருந்து போட்டு செய்யறதுக்கும் நம்ம இயற்கையா பண்றதுக்கும் உழைப்புன்றது 2 பேருக்குமே ஒண்ணுதான். அது நம்ம வந்து மருந்து யூரியா வாங்குற டைம் தான் நமக்கு இதுக்கான நம்ம வாங்கிட்டு வர டைம் தான் நம்ம இயற்கை இப்போ ஈடுபொருள் செய்யறதுக்கான டைமும். முடிஞ்ச வரைக்கும் நீங்க செய்யுங்க. உங்களால செய்ய முடியற வரைக்கும் செய்யுங்க. அப்படி இல்லைன்னா உயிர் உரங்கள் வந்து அதுக்குன்னே கடை வச்சிருக்காங்க இருக்கு. நீங்க அங்க போயிட்டு வாங்கிட்டு வந்து கூட நீங்க செய்யலாம். கருப்பு கவனி வந்து ஒரு வயல் வந்து நடவு பண்ணிருக்கீங்க. கருப்பு கவனி சம்பா பட்டத்துல தான் நடுவாங்க, பின் சம்பா பட்டத்துல நட மாட்டாங்க, முன் சம்பாவில தான் நடுவாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நீங்க பின் சம்பாவில நட்டுருக்கிறீங்க. எப்படி நடவு பண்ணிருக்கீங்க? இதுக்கு முன்னாடி நடவு பண்ணிருக்கோம் இதே பட்டத்துல. இந்த டைம் வந்து கதிர் வரும் நமக்கு. கார்த்திகை மார்கழிக்கு மேல நாத்து விடுறதுலதான் வந்து கதிர் வராது, தாள் மட்டும் வளரும். இந்த டைம் நடவு பண்ணி நாங்க அறுவடை எடுத்திருக்கோம். நல்லாவே வந்திருக்கு. நல்ல தானிய மகசூல் வந்திருக்கு.